உடலால் துன்பம் நேர்ந்தாலும் உண்மையான பக்தனின் மனதை துன்பம் நெருங்க முடியாது. உலகின் 4 திசைகளிலும் தேடிச் சென்றாலும் ஒரு இடத்திலும் கடவுளை காண முடியாது. அவர் உன் உள்ளத்தில் ஆழத்தில் உறைந்திருக்கிறார். பிறருடைய குற்றத்தை பற்றி பேசுபவன் காலத்தை வீணாக கழிக்கிறான். அதனால் அவன் தன் நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகிறான். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டவனுக்கு எல்லாம் உண்டாகும். அது இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. வாழ்வில் முதலில் கடவுளை தேடுங்கள், பிறகு பொருளை சம்பாதியுங்கள். இதனை பின்பற்றினால் நிம்மதியை அடையலாம். மனமே மனிதனுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம் கடமையாகும். மனிதனுக்கு கர்வம் ஏற்படுவதாக இருந்தால் நான் கடவுளின் தொண்டன் அல்லது கடவுளின் குழந்தை என்ற எண்ணத்தால் உண்டாகட்டும். இந்த மனித பிறவியை பெற நாம் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்திருக்கிறோம். அப்படி பெற்ற பிறவியை வீணாக்காதே. இந்த உலகில் கடவுள் ஒருவர் மட்டுமே உண்மை, மற்றவையெல்லாம் பொய். முயற்சியே இல்லாமல் உலகில் எதையும் பெற முடியாது. கற்ற கல்வியின் பயனாக நாம் மேன்மையடைவதோடு மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும். அதுவே கற்ற கல்வியின் பயன். எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சோம்பலுக்கு இடமளிக்காதீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னால் இயன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இரு. மேன்மை அடைவாய். அன்பில்லாதவர்களை மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர்கள் மிருக நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.